இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகாபாரதத்தில் அர்ஜுனன் மற்றும் ஏகலைவன் இந்த 2 பேரில் யார் மிகவும் தலை சிறந்த வில்லாளன் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக மகாபாரதத்தில் அர்ஜுனன், ஏகலைவன், கர்ணன், அரவான், பார்பரிக், துரோணாச்சாரியார் அப்படின்னு வில்வித்தையில் சிறந்த பல வீரர்கள் இருக்காங்க. அதில் ஏன் குறிப்பாக நம்ம இவங்க 2 பேரை மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா, குரு துரோணாச்சாரியாரையே ஆச்சரியத்தில் மூழ்கடித்து மெய்சிலிர்க்க வச்சது இவங்க 2 பேரை மட்டும்தான். அதனால அர்ஜுனன், ஏகலைவன் இந்த 2 பேர்ல யார் மிகவும் தலை சிறந்த மற்றும் நுணுக்கமான வில்லாளன் அப்படின்னு இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்கலாம். முதல்ல அர்ஜுனன், ஏகலைவன் இந்த 2 பேரும் யாரு, இவங்க எப்போ எப்படி யார்கிட்ட வில்வித்தை கத்துக்கிட்டாங்க, இவங்க வில்வித்தையில எவ்வளவு நுணுக்கமானவங்க, எவ்வளவு திறமையானவங்க, இவங்க கிட்ட என்னென்ன அஸ்திரங்கள் இருக்கு, இவங்க வில்வித்தைக்காக என்னென்ன வரங்கள் வாங்கி இருக்காங்க, என்னென்ன சாபங்கள் வாங்கி இருக்காங்க, இவங்க என்னென்ன போர்கள்ல கலந்துக்கிட்டாங்க, வில் அம்புகளை பயன்படுத்தி எப்படியெல்லாம் போர் புரிஞ்சாங்க, யாரையெல்லாம் வீழ்த்தி இருக்காங்க அப்படின்னு வரிசையா தெளிவா விளக்கமா பார்க்கலாம். முதல்ல அர்ஜுனன். இவர் யாரு, இவருடைய வரலாறு என்ன, இவர் எவ்வளவு திறமையானவர் அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் தெளிவா தெரியும். இருந்தாலும் கதையின் போக்கிற்காக அவரை பத்தி தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை சுருக்கமா பார்க்கலாம். அரசர் பாண்டுவுக்கும் தாய் குந்தி தேவிக்கும் இந்திரனுடைய அருளால் 3வது மகனாக பிறந்தவர் தான் இந்த அர்ஜுனன். இவர் பிறக்கும் போதே அஸ்தினாபுர இளவரசராக பிறந்தவர். அடுத்து இவர் அரச குல வழக்கத்தின்படி தன் சிறு வயதிலேயே தலை சிறந்த வில்வித்தை ஆசான் மற்றும் அரச குருவான துரோணாச்சாரியார் கிட்ட சிஷ்யனா சேர்த்து விடப்படுறாரு. அப்போ கௌரவர்கள், பாண்டவர்கள் அப்படின்னு 100க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் குரு துரோணாச்சாரியார் கிட்ட மாணவர்களா சேர்ந்ததால குரு துரோணாச்சாரியார் என்ன செய்யறாருன்னா, அவர்கிட்ட இருக்க அனைத்து போர்க்கருவிகளையும் வரிசைப்படுத்தி உங்களுக்கு பிடித்தமான ஆயுதங்களை நீங்களே தேர்வு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தன் சகோதரர்கள் மற்ற ஆயுதங்களை தேர்வு செய்யும் போது அர்ஜுனன் தனக்கு விருப்ப ஆயுதமாக வில் அம்ப தேர்வு செய்கிறாரு. தேர்வு செஞ்சதுல இருந்து மற்றவர்களை விட இவர் வில் அம்பு மீது வைத்த ஆசையையும் ஆர்வத்தையும் துரோணாச்சாரியார் தெளிவா கவனிக்கிறாரு. கவனிச்சு அவர் ஆர்வத்திற்கு ஏற்ப துரோணாச்சாரியார் பல நுணுக்கங்களையும் வில்வித்தை கலைகளையும் தெளிவா கத்துக் கொடுக்கிறாரு. அப்போ அந்த நுணுக்கங்களை அர்ஜுனன் கத்துக்கிறதையும் அதை பயன்படுத்துற விதத்தையும் பார்த்து துரோணாச்சாரியார் ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. அதுலயும் குறிப்பா 3 விஷயங்களை பார்த்து துரோணாச்சாரியார் ரொம்பவே ஈர்க்கப்படுறாரு. அது என்ன விஷயங்கள்னா, அர்ஜுனன் இரவு பகல் பார்க்காம கத்துக்கிற ஆர்வத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அடுத்து மற்றவர்கள் மரத்தில் உள்ள பறவைக்கு குறி வைக்கும் போது அர்ஜுனன் அந்த பறவையின் கண்களுக்கு குறி வைக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அடுத்து குருகுலத்தில் அனைவரும் இருக்கும் போது அர்ஜுனன் துரிதமாக செயல்பட்டு துரோணாச்சாரியாரை முதலையிடமிருந்து காப்பாற்றியதை பார்த்து ஆச்சரியமும் சந்தோஷமும் படுறாரு. அந்த சந்தோஷத்தோடவே துரோணாச்சாரியார் அர்ஜுனனை தன் விருப்பமானவனாக ஏற்கிறாரு. அதோட இந்த குருகுலத்தில் அர்ஜுனனை சிறந்த மாணவனாக்குவேன் அப்படின்னும், இந்த உலகத்திலேயே அர்ஜுனனை சிறந்த வில்லாளியாக்குவேன் அப்படின்னும் வாக்கு கொடுக்கிறாரு. அதோட நான் அர்ஜுனனுடைய குரு எனும் பெயர் வாங்கணும் அப்படின்னும் ஆசைப்படுறாரு. அடுத்து ஏகலைவன். இவர் யாரு, இவருடைய வரலாறு என்ன அப்படின்னா, ஏகலைவனுடைய தந்தையும் கிருஷ்ணருடைய தந்தையும் சகோதரர்கள். அப்படி இருக்கும்போது ஏகலைவனுடைய தந்தை சிறு வயதிலேயே காட்டில் துளைந்து போறாரு. துளைந்து போய் அந்த காட்டின் வேடுவ குல தலைவனால் வளர்ப்பு மகனாக வளர்க்கப்படுறாரு. அதனால் நாட்டில் உயர்ந்த குலத்தில் பிறந்த இவர் காட்டில் துளைந்து போய் வேடுவ குலத்தில் வேடுவனாக வளர்க்கப்படுறாரு. இவரால் ஏகலைவனும் பூர்வீகம் தெரியாமல் வேடுவ குலத்தைச் சேர்ந்தவனாகவே வளர்க்கப்படுறாரு. அப்படி இருக்கும்போது இவர் வேட்டையாட தன் தந்தையுடன் காட்டில் சுற்றித் திரியும் போது அந்த காட்டில் குருகுலம் நடத்திய குரு துரோணாச்சாரியாரை தூரத்திலிருந்து கவனிக்கிறாரு. பார்த்ததும் அவர் தன் மாணவர்களுக்கு போர்க்களை வில்வித்தை கற்றுக் கொடுக்கும் பயிற்சியை பார்த்து அவரால் ரொம்பவே ஈர்க்கப்படுறாரு. ஈர்க்கப்பட்டு தானும் குரு துரோணாச்சாரியாரிடம் சிஷ்யனாக சேர வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டு அதை தன் தந்தையிடம் சொல்றாரு. சொல்லிய அடுத்த நாள் ஏகலைவனுடைய தந்தையும் ஏகலைவனும் துரோணாச்சாரியாருடைய குருகுலத்திற்கு வந்து குரு துரோணாச்சாரியாரை சந்தித்து, ஐயா, நாங்கள் இந்த காட்டில் வசிக்கும் வேடுவர்கள். நான் இந்த காட்டின் வேடுவ தலைவன். இவன் என்னுடைய மகன் ஏகலைவன். இவன் உங்களுடைய கற்பித்தலை பார்த்து ஈர்க்கப்பட்டு உங்களிடம் சிஷ்யனாக சேர வேண்டும் என ஆர்வமாக உள்ளான். அதனால் என் மகனை உங்களுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பணிவா கோரிக்கை வைக்கிறாரு. அப்போ குரு துரோணாச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு அரசகுரு.
நான் அரசர்களுக்கும் இளவரசர்களுக்கு மட்டுமே போர்க்கலை வில்வித்தையை கற்றுக் கொடுப்பேன். உங்களைப் போன்று காட்டில் சுற்றித் திரியும் வேடுவர்களுக்கு என்னால் வில்வித்தை கற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்னு கோபமா சொல்லி துரோணாச்சாரியார் ஏகலைவனையும் ஏகலைவனுடைய தந்தையையும் அவர் குருகுலத்திலிருந்து விரட்டி அடிச்சிடுறாரு. அப்போ மனமுடிஞ்சு வெளியே வந்த ஏகலைவனுடைய தந்தை ஏகலைவனுக்கு அடுத்த நாள் அதிகாலையில துரோணாச்சாரியார் மாதிரியே ஒரு சிலை செய்து கொடுத்து, மகனே, துரோணாச்சாரியாருடைய சிலையை உன்னுடைய குருவாக ஏற்று நீயே வில்வித்தை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ துரோணாச்சாரியாருடைய சிலையை பார்த்து ஏகலைவன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டு துரோணாச்சாரியாருடைய சிலையை தன் மனமாற குருவாக ஏற்று ஏகலைவன் வில்வித்தை பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்படியே சில வருஷங்கள் போனதுக்கு அப்புறம் ஏகலைவன் காட்டுக்குள்ள ஒரு மானை வேட்டையாட தயாராகிட்டு இருக்காரு. அப்போ காட்டுக்குள்ள எங்கிருந்தோ வந்த ஒரு நாய் ஏகலைவன் மானை வேட்டையாட இடையூறா இருக்கு. அப்போ இத பார்த்த ஏகலைவன் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த நாயை சத்தமில்லாமல் இங்கிருந்து விரட்டிவிட வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்சு தன்னுடைய கைகளால் 4 அம்புகளை எடுத்து அந்த நாயின் மீது செலுத்தி அந்த நாய்க்கு காயம் ஏற்படாமல் அதே சமயம் அந்த நாயால் கத்த முடியாதவாறு அந்த நாயின் வாயை பூட்டி அதை அங்கிருந்து விரட்டி விடுறாரு. விரட்டி விட்டுட்டு ஏகலைவன் நிதானமா அந்த மானை வேட்டையாடுறாரு. அப்போ மறுபக்கம் இந்த அம்புகளால் வாய் பூட்டப்பட்ட நாய் நேரா துரோணாச்சாரியருடைய குருகுலத்துக்குள்ள நுழையுது. குருகுலத்திற்குள் நுழைந்து அங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்த பாண்டவர்கள் கௌரவர்கள் கிட்ட வருது. அப்போ இந்த அம்புகளால் வாய் பூட்டப்பட்ட நாயை பார்த்து, அது எப்படி காயம் ஏற்படாமல் இந்த நாயின் வாய் அம்புகளால் பூட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு அந்த நாயை குரு துரோணாச்சாரியார் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்போ இந்த நாயை பார்த்து பாண்டவர்கள் கௌரவர்கள் எப்படி ஆச்சரியப்பட்டாங்களோ அதே மாதிரி துரோணாச்சாரியாரும் ஆச்சரியப்படுறாரு. அப்போ அர்ஜுனன் துரோணாச்சாரியார் கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, குருவே, எப்படி காயம் ஏற்படாமல் இந்த நாயின் வாய் அம்புகளால் பூட்டப்பட்டிருக்கும்? இது என்ன வித்தை? இதை எனக்கும் கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு துரோணாச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா, இந்த வித்தையை நான் உனக்கு நாளை கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டு இந்த அம்புகளால் வாய் பூட்டப்பட்ட நாயை பார்த்து ஆச்சரியமும் குழப்பமும் அடைகிறாரு. இதை எப்படி செய்ய முடியும்? இது செய்ய எப்படி வில்லிலிருந்து அம்புகள் செலுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு எவ்வளவோ யோசிச்சு பார்க்கறாரு. ஆனா அவரால் இத கண்டுபிடிக்கவே முடியல. அதனால அடுத்த நாள் துரோணாச்சாரியார் பாண்டவர்கள் கௌரவர்கள் கிட்ட இந்த அம்புகளால் வாய் பூட்டப்பட்ட நாய் எந்த திசையிலிருந்து வந்தது அப்படின்னு கேட்டு அந்த திசையில மாணவர்களோட துரோணாச்சாரியார் காட்டுக்குள்ள நடந்து போறாரு. அப்போ அந்த காட்டுக்குள்ள தன்னுடைய சிலை இருக்கிறதையும் அந்த சிலையை ஒரு வேடுவன் வணங்கிட்டு இருக்கிறதையும் பார்க்கறாரு. பார்த்துட்டு அந்த வேடன் கிட்ட, யார் நீ எதற்காக என்னுடைய சிலையை வணங்கி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த சிலையை வணங்கி கொண்டிருந்த ஏகலைவன் என்ன சொல்றாருன்னா, சுவாமி, நான் ஏகலைவன், இந்த காட்டுக்குள் வசிக்கும் வேடுவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகலைவன் தன் தந்தையை கூப்பிட்டு, சுவாமி, 15 வருடங்களுக்கு முன்பு நானும் என்னுடைய தந்தையும் உங்களுடைய குருகுலத்திற்கு வந்து என்னை உங்களுடைய சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி கோரிக்கை வைத்தோம். ஆனால் நீங்கள் என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டீர்கள். அதனால் நாங்களே உங்களுடைய சிலையை செய்து வைத்து உங்களை மனமாற என் குருவாக ஏற்று நானே வில்வித்தை பயிற்சி எடுத்து இப்போது காட்டில் வேட்டையாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ துரோணாச்சாரியார் கோபத்தோட என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் இருக்கட்டும், நேற்று இந்த திசையிலிருந்து ஒரு நாய் 4 அம்புகளால் வாய் பூட்டப்பட்ட நிலையில் வந்ததே, அதை யார் செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஏகலைவன் என்ன சொல்றாருன்னா, சுவாமி, நான் நேற்று ஒரு மானை வேட்டையாட சென்றபோது அங்கு ஒரு நாய் என்னை இடையூறு செய்தது. அதனால் நான் தான் 4 அம்புகளை பயன்படுத்தி அந்த நாய்க்கு காயம் ஏற்படாமல் அதன் வாயை பூட்டி அங்கிருந்து விரட்டி விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னதும் அதை கேட்ட துரோணாச்சாரியார் பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன்னா, நான் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த வில்லாளன், சிறந்த குரு எனும் நினைப்போடு இருந்தேன். ஆனா எனக்கு தெரியாத ஒரு வித்தையை ஒரு சாதாரண வேடுவன் கற்று வைத்திருக்கிறானே அப்படின்னு நினைச்சு துரோணாச்சாரியார் பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாரு. அதே மாதிரி அர்ஜுனனை உலகத்திலேயே சிறந்த வில்லாளன் ஆக்கணும் அப்படின்னும் நான் அர்ஜுனனுடைய குரு எனும் பெயர் வாங்கணும் அப்படின்னும் ஆசைப்பட்டாரு. ஆனா இப்போ ஏகலைவன் சிறந்த வில்லாளன் ஆயிட்டா
தன்னால சிறந்த குரு அப்படிங்கிற பெயர் வாங்க முடியாம போயிடுமோ அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்ச துரோணாச்சாரியார் தன்னுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி ஏகலைவன் இனி வில் அம்பை பயன்படுத்த முடியாத மாதிரி செய்ய வேண்டும் அப்படின்னு திட்டம் போடுறாரு. திட்டம் போட்டு ஏகலைவன் கிட்ட, ஏகலைவா, உன்னை இன்றிலிருந்து நான் என்னுடைய சீடனாக ஏற்கிறேன். எனக்கு நீ குருதட்சணையாக உன்னுடைய வலது கை கட்டை விரலை கொடு அப்படின்னு சூழ்ச்சியா கேட்கிறாரு. இப்படி துரோணாச்சாரியார் சொன்னதும் இதை கேட்ட ஏகலைவனுடைய தந்தை அர்ஜுனன் மற்றும் உடனிருந்த எல்லா மாணவர்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ முதல்ல அதிர்ச்சி அடைஞ்ச ஏகலைவன் பின்னர் தட்சணை கேட்பது தன்னுடைய குரு அப்படின்னு நினைச்சு குரு துரோணாச்சாரியாருக்கு தன்னுடைய வலது கை கட்டை விரலை வெட்டி தட்சணையாக சந்தோஷமா கொடுக்கிறாரு. இதுக்கு அடுத்து நாடு திரும்பிய அர்ஜுனன் போட்டியின்றி உலகத்திலேயே சிறந்த வில்லாளன் அப்படிங்கிற பெயரை வாங்குறாரு. துரோணாச்சாரியாரும் அர்ஜுனனுடைய குரு அப்படிங்கிற பெயரை வாங்குறாரு. இதே சமயம் தன்னுடைய வலது கை கட்டை விரலை இழந்த ஏகலைவன் மீண்டும் துரோணாச்சாரியாரை தன்னுடைய குருவாக மனமாற ஏற்று அவருடைய சிலையை வணங்கி தன்னுடைய வலது கை கட்டை விரல் இல்லாமல் தன்னுடைய 4 விரல்களை மட்டுமே பயன்படுத்தி மீண்டும் சிறப்பா அம்பு விட ஆரம்பிக்கிறாரு. அம்பு விட ஆரம்பிச்சு காட்டை விட்டு நாட்டிற்கு சென்று ஜராசந்தனுடைய படையில் சேர்ந்து மகத நாட்டின் தலைமை படை தளபதி ஆயிடுறாரு. இப்போ அர்ஜுனன் ஏகலைவன்ல யார் சிறந்த வில்லாளன் அப்படின்னு நேருக்கு நேரா தெளிவா பொருத்தி பார்க்கலாம். முதல்ல அர்ஜுனன் என்னென்ன போர்கள்ல பங்கேற்றிருக்காரு அப்படின்னா, இவர் பாஞ்சால யுத்தம், விராட யுத்தம், நிவாத கவசர்களுடனான யுத்தம், இந்திரனுக்கு எதிராக காண்டபவன யுத்தம், குருச்சேத்திர யுத்தம், அதுக்கு அடுத்து கடைசியா நடந்த அஸ்வமேத யாகத்திற்காக பல அரசர்களை வென்ற யுத்தம் அப்படின்னு பல போர்கள்ல பங்கேற்றிருக்காரு. அடுத்து ஏகலைவன் எவ்வளவு போர்கள்ல பங்கேற்றிருக்காரு அப்படின்னா, இவர் ஜராசந்தனுடைய படையில் சேர்ந்து பல அரசர்களுக்கு எதிராக போர் புரிஞ்சிருக்காரு. அடுத்து கிருஷ்ணரை எதிர்த்து ஜராசந்தன் போர் புரிந்த 17 முறையில 14 முறை ஜராசந்தனுடைய வெற்றிக்கு ஏகலைவன் பக்கபலமா இருந்திருக்காரு. அடுத்து அர்ஜுனன் யாரையெல்லாம் போர்ல ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா, பாஞ்சால அரசன் துருபதன், விராட மன்னன், நிவாத கவசர்கள், இந்திரன், பல கௌரவ வீரர்கள், கர்ணன் மற்றும் பல அரசர்களை நேருக்கு நேரா போரிட்டு ஜெயிச்சிருக்காரு. அடுத்து ஏகலைவன் யாரையெல்லாம் போர்ல ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா, இவர் பல அரசர்களை படை தளபதியா இருந்து ஜெயிச்சிருக்காரு. அடுத்து அர்ஜுனன் கிட்ட என்னென்ன அஸ்திரங்கள் இருக்கு அப்படின்னா, பிரம்மாஸ்திரம், பிரம்மஷீரா, விஸ்வதாஸ்திரம், பாசுபத அஸ்திரம், காந்தர்வ அஸ்திரம், காண்டிப அஸ்திரம், பருவத அஸ்திரம், அஞ்சாலிகா அஸ்திரம், சஷ்டிகா அஸ்திரம், பிரஷத்விருதி அஸ்திரம், சமூகன அஸ்திரம், சூலபாணி அஸ்திரம், சக்கரபாணி அஸ்திரம், வாயு அஸ்திரம், அக்னி அஸ்திரம், அம்புகள் எடுக்க குறையாத 2 அம்புரா தோணிகள் அப்படின்னு எக்கச்சக்கமான அஸ்திரங்களை வரமா வாங்கி இருக்காரு. இது மட்டும் இல்லாம ஒரு முறை இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை பயன்படுத்தி இருக்காரு. யமதர்மராஜாவுடைய கதையை பயன்படுத்தி இருக்காரு. வருணு பகவானுடைய வருணபாஷத்தை பயன்படுத்தி இருக்காரு. குபேரனுடைய அந்தர்தானாயுத அஸ்திரத்தை பயன்படுத்தி இருக்காரு. ஐந்தர்யம், துருவஸ்ததாரி எனும் மாயையை உருவாக்கும் அஸ்திரம் போன்ற பல அஸ்திரங்களை அர்ஜுனன் பயன்படுத்தி இருக்காரு. அடுத்து ஏகலைவன் கிட்ட என்னென்ன அஸ்திரங்கள் இருந்துச்சு அப்படின்னா, இவர்கிட்ட அக்னி அஸ்திரம், வாயு அஸ்திரம், பர்வத அஸ்திரம் ஆகிய 3 அஸ்திரங்கள் மட்டுமே இருந்தது. அடுத்து அர்ஜுனன் என்னென்ன வரங்கள் வாங்கி இருக்காரு அப்படின்னா, அர்ஜுனன் நிறைய அஸ்திரங்களை வரமா வாங்கி இருக்காரு. அடுத்து தன் மனைவி உலுப்பி கிட்ட எந்த ஒரு விலங்குகளாலும் இறப்பு ஏற்படாது அப்படிங்கிற வரத்தை வாங்கி இருக்காரு. துரியோதனன் கிட்ட 5 தங்க அம்புகளை வரமா வாங்கி இருக்காரு. குருச்சேத்திர போருக்காக கிருஷ்ணர் மற்றும் ஆஞ்சநேயர் இருந்த ரதத்தை வரமா வாங்கி இருக்காரு. கிருஷ்ணரே பகவத்கீதையை சொல்லி கேட்டிருக்காரு. கிருஷ்ணரின் விஷ்ணு அவதாரத்தை பார்த்து வணங்கி இருக்காரு. இப்படி பல சிறப்பான வரங்களை அர்ஜுனன் வாங்கி இருக்காரு. அடுத்து ஏகலைவன் என்னென்ன வரங்கள் வாங்கி இருக்காரு அப்படின்னா, இவருக்கு கிருஷ்ணரே நீ அடுத்த பிறவியில் துரோணரை கொள்வாய் அப்படிங்கிற ஒரு சிறப்பான வரத்தை கொடுத்திருக்காரு. இந்த ஒரே ஒரு வரம் மட்டும்தான் ஏகலைவன் வாங்கி இருக்காரு. அடுத்து அர்ஜுனன் பெற்ற சாபங்கள் என்னன்னா, இவர் ஊர்வசியிடம் ஒரு சாபம் வாங்கி இருக்காரு. அடுத்து அர்ஜுனன் பாண்டவர்களின் இல்லற கட்டுப்பாட்டை மீறி தர்மன் மற்றும் திரௌபதியிடம் 1 வருட வனவாசம் அப்படிங்கிற சாபம் வாங்கி இருக்காரு. அடுத்து ஏகலைவன் என்ன சாபம் வாங்கி இருக்காரு அப்படின்னா, இவர் துரோணாச்சாரியரிடம் சீடனாக சேர்ந்ததே ஒரு சாபமானது. அடுத்து அர்ஜுனன் குருச்சேத்திர போர் மற்றும் கடைசி அஸ்வமேத யாகம் முடிந்தவுடன் அர்ஜுனன் தான் வில்லெய்தும் ஆற்றலை முழுமையாக இழந்தாரு. ஆனா ஏகலைவன்
கடைசியாக கிருஷ்ணரால் கொல்லப்படும் போதும் சிறந்த வில்லாளனாக இருந்து வில்லாளனாகவே இறந்து போனாரு. இப்போ இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அர்ஜுனன் ஏகலைவன்ல யார் சிறந்த வில்லாளன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனன் அவர் குரு துரோணாச்சாரியார், கிருஷ்ணர் மற்றும் பல கடவுள்களின் உதவியோடு உலகத்திலேயே சிறந்த வில்லாளனாக இருந்தாரு. ஆனா ஏகலைவன் குரு துரோணாச்சாரியாராலும் இறுதியில் கிருஷ்ணராலும் தண்டிக்கப்படும் போதும் 4 விரல்களோடு குருவின் உதவி இல்லாமலும் கடவுளின் உதவி இல்லாமலும் சிறந்த வில்லாளனாக இருந்து வில்லாளனாகவே இறந்து போனாரு. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.